My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. கேரளாவில் உள்ள மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீம் 2025 அப்படிங்கிற இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஆல்ரெடி கீம் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் கூட கேரளாவில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா கூட கீம் ஹேஸ் ஸ்டார்டட் இன்வைட்டிங் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் டுடே. இது இன்னைக்கு 18ஆம் தேதி வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தலாம். ஸோ இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீம் 2025 இன்வைட்டிங் நியூ அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு எப்போ இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிடிஎஃப்ல வந்து கீம் 2025 candidates can submit their fresh applications for admission to architecture or medical allied courses அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழக மாணவர்கள் கேரளாவில் உள்ள பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்றதாக இருந்தா நீங்க இந்த கீம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது KEAM இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி கீம்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட you can select the category of seats. Addition of courses நீங்க பண்ணிக்கலாம், and addition of NRI or minority at category claim இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. தமிழக மாணவர்கள் அங்க உள்ள ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மைனாரிட்டி கேட்டகரியை தமிழக மாணவர்கள் அதர் ஸ்டேட்ல போய் நம்ம மைனாரிட்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை நான் இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஸோ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த நோட்டிபிகேஷன்ல June 23rd அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. June 23rd 12 PM வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வெப்சைட்னுடைய லிங்க்ல பாத்தீங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த வெப்சைட்ல இஃப் யூ ஆர் a new user எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹியர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது June 20th கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து 20ஆம் தேதிக்குள்ள, இன்னைக்கு 18ஆம் தேதி நைட்டு 11:45 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மோஸ்ட் லைக்லி 20th நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ரொம்ப ஷார்ட் டைமா இந்த இதுலயும் நோட்டிபிகேஷனுக்கும் டேட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நான் சீக்கிரமாவே வீடியோ போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஸோ நீங்க ஒருவேளை இதுவரை கீம் கேரளால மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1, யூ ஹேவ் டு டூ த இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுடைய பேரண்ட், உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்து யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். கடைசி ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல இது எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணிட்டு இந்த 5 செக் பாக்ஸையும் டிக்ளரேஷனையும் படிச்சு பார்த்து டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே இதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்க, மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா your profile will be created. இதுக்கு அடுத்து நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறத ஃபில் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த அப்ளிகேஷனை நீங்க கம்ப்ளீட்டா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருந்த மாதிரி அங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் மெடிக்கல் கவுன்சிலிங் கூடிய இப்போதைக்கு கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டா இருக்கு. லாஸ்ட் டேட் 26/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் June 20th தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். கீம் பற்றின அப்டேட் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எவ்வளோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் கூட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.